யா ஓகே. ஸோ நம்ம இந்த வாட்டி பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே நம்ம இந்த லைவ் செஷன்ஸில் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, வி ஆர் லுக்கிங் ஃபார் ஒரு ஆன்லைன் டெலிவரி சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லைக் இது வரைக்கும் அத்தென்டிகேஷன், அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அட்மின் உள்ளே வந்தாருன்னா அவருக்கு எப்படி என்னென்ன மாதிரியான ரவுட்ஸ்லாம் காட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ ரவுட் ஃபார் கிரியேட்டிங் அ ப்ராடக்ட். ஓகேவா? ஒரு ஒரு ப்ராடக்டை ஒரு அட்மின் உள்ளே வந்தாருன்னா அந்த அட்மின் வந்து அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறோம் அவருக்கு. ஸோ தட் அட்மின் கேன் கிரியேட் த ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் த திங். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ தட் வி கேன் நவ் நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கான ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ப்ராடக்ட்டுக்கான ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாடல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு பேர் வந்து product.js அப்படின்ற அந்த ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ கிட்டத்தட்ட இது பார்க்குறதுக்கு user.js மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, we can like constant mongoose equals to require mongoose. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, we are going to create a product schema. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல mongoose dot schema which is a getting a object. இந்த ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராடக்டோட டைட்டில். ஓகேவா? the type of the title is string. ஓகே. ஸோ இது மாதிரி பண்ண போறோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லைக் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு mongoose dot மாடல். ஓகே, ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ மாடல், இந்த கலெக்ஷனுக்கு பேர் என்னன்னா ப்ராடக்ட் அப்படின்றது கலெக்ஷன். அதில் இந்த ப்ராடக்ட் ஸ்கீமாவை நம்ம கொடுக்கலாம், உள்ள பாஸ் பண்ணலாம். அதாவது ப்ராடக்ட்னு ஒரு கலெக்ஷன் ஒன்று கிரியேட் ஆகணும். அந்த ப்ராடக்டோடைய கலெக்ஷன் எந்த ஸ்கீமா டைப்ல இருக்கணும்னா, இந்த ப்ராடக்ட் ஸ்கீமான்ற இந்த டைப்ல இருக்கணும். அதுதான் இந்த ப்ராடக்டா வந்து இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும். ஸோ தட் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டோடைய ஸ்கீமா ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, லைக் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கோம், அத்தென்டிகேஷன் அண்ட் பர்மிட் இது எல்லாமே செஞ்சுருக்கோம். இந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்க்கு எந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்தாலும் கண்டிப்பாக அந்த ரெக்வஸ்ட்ல டோக்கன் இருக்கணும், அதாவது அத்தென்டிகேட் ஆகிருக்கணும். ஓகேவா? மொதல் கண்டிஷன். ரெண்டாவது, அத்தென்டிகேட் ஆன அந்த யூசர் அட்மினாக இருக்கணும். அட்மினாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரவுட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு பர்மிஷன் இருக்கும், இல்லைன்னா பர்மிஷன் இருக்காது. ஸோ யார் வேணாலும் வந்து ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுற முடியாது. ஒரு அட்மின் தான் உள்ள வந்து ப்ராடக்டை கிரியேட் பண்ணணும், வேற யாராலையும் பண்ண முடியாது இல்லை. ஸோ அதனால இந்த ரவுட்டுக்கு யாரெல்லாம் பர்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது என்ன ஆகும், திஸ் வில் கோ டு திஸ் பர்டிகுலர் மெத்தட் அண்ட் அந்த மெத்தட்ல இந்த ஒரு லாஜிக் ஒன்று ரன் ஆகும். இந்த லாஜிக் என்ன பண்ணணும்னா, அந்த JWT டோக்கனுக்குள்ள இருக்கிற அந்த அட்மின் அப்படிங்கிற அந்த ரோலும், இந்த ரவுட்ல கொடுத்துருக்கிற இந்த அட்மின் அப்படிங்கிற இந்த ரோலும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, ஒரே ரோலா அப்படின்றத செக் பண்ணிட்டு அது ஓகே, ஒன்ஸ் ஒழுங்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், இந்த விஷயத்தை செய்யும். ஓகே ரைட்? ஓகே. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட்ல நம்ம இன்னும் என்ன, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக? ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், ரைட்? ஸோ இமேஜ் URL, ரைட்? ஸோ டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகே. அடுத்தது ப்ரைஸ். ஓகேவா? ப்ரைஸ் வந்து டைப் வந்து நம்பர். இப்போ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா,
இந்த அப்ளிகேஷனை எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் சேல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் மீட் அந்த மாதிரியான விஷயங்களை சேல் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்து சேல் பண்ணுற மாதிரி ஒரு காமனான ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது சில நேரங்களில் வெஜிடபிளாக இருக்கும், சில நேரங்களில் வந்து ஃப்ரூட்ஸாக இருக்கும், சில நேரங்களில் வந்து லைக் மீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால அது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்ற இந்த ஸ்கீமாவை நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அதனால அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் வச்சுக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து required is true. Okay, required is true, right? அப்புறம் இதெல்லாம் வந்து கண்டிப்பா required. ஏன்னா கண்டிப்பா டைட்டில் இருக்கணும், இமேஜ் வேர்ல்ட் இருக்கணும், பிரைஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பிரைஸ் யூனிட், எவ்வளவு யூனிட், அதாவது யூனிட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிள் யூனிட்ஸ். ஓகே, அவைலபிள் யூனிட்ஸ், அதாவது இந்த ப்ராடக்ட் நான் வந்து 1 கிலோல விற்பேன், 1/2 கிலோல விற்பேன் அண்ட் 2 கிலோல விற்பேன், அவ்வளோதான். நீ பாட்னு வந்துட்டு ஒரு 10 கிலோலாம் ஆர்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஹோல்சேல் ஷாப்ஸ் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் கிடையாது, இது வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான். ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப பெருசாக இது பண்ண தேவையில்லை. ஸோ அதனால டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வைக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அவைலபிள் யூனிட்ஸ். ஓகே, அவைலபிள் யூனிட்ஸோடைய டைப் வந்து அரேவா இருக்கட்டும், அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg 2 kg, சில நேரங்களில் வந்து மில்க்லாம் கூட இதில் சேல் பண்ணலாம். ஸோ அதனால லிட்டர்ஸ் கூட வரும், 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னு கூட வரும். ஸோ அதனால நம்ம அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன ப்ரைஸுன்றதை வைக்கணுமா, இல்லை எப்படி வைக்கிறது? அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ப்ரைஸே வரக்கூடாது. கரெக்டா? இந்த இடத்துல ப்ரைஸே வரக்கூடாது. திஸ் அரே ஷுட் பி ஹேவிங் எ ஆப்ஜெக்ட். கரெக்டா? இதுக்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கணும். இதுக்குள்ள ப்ரைஸோட டைப் வந்து நம்பர் அண்ட் யூனிட். இந்த யூனிட்டோட டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? அதாவது அப்படின்னா அவைலபிள் பிரைஸ் அண்ட் பிரைஸ் லிஸ்ட் வச்சுக்கோமா. பிரைஸ் லிஸ்ட் அப்படி வச்சுக்கோ. பிரைஸ் லிஸ்ட், அதாவது பிரைஸ் லிஸ்ட்டுக்கு ஒரு கீ, அதுக்குள்ள வந்து கண்டிப்பா அரே இருக்கணும், அந்த அரேக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? பிரைஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணும், அந்த ஆப்ஜெக்ட்குள்ள பிரைஸ் யூனிட், அதாவது 1 கிலோ 50 ரூபாய். ஓகேவா? 2 கிலோ 100 ரூபாய். சில நேரங்களில் வந்து 1 கிலோ வாங்கினா 50 ரூபாய் அண்ட் 2 கிலோ வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் வைக்க மாட்டாங்க, ஒரு 10 ரூபாய் கம்மியாக வைப்பாங்க. ஸோ அதனால அந்த 10 ரூபாய்ன்றத இங்கே வச்சுக்கலாம். ஸோ அது அவங்க இஷ்டம், அது அவங்க எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே போகும். கரெக்டா? எத்தனை ப்ரைஸ் வேணாலும் அவங்க வச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள அரே தான் இருக்கும். ஸோ இதைத்தான் எண்ட் யூசர் வந்து அவங்களுடைய வெப் அப்ளிகேஷனில் பார்க்கும்போது என்ன ப்ரைஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு எனக்கு 200 ரூபாய், சாரி 2 கிலோ வேணும் அப்படின்னா டக்குன்னு ப்ரைஸ் மாறும். 2 கிலோவுக்கு 3 கிலோ வேணும்னா டக்குன்னு ப்ரைஸ் மாறும், 4 கிலோ வேணும்னா டக்குன்னு ப்ரைஸ் மாறும். ஸோ அந்த மாதிரி எத்தனை வேணும் அப்படிங்கிறத அவங்களால அப்ளை பண்ண முடியும். இது இல்லாமல் ஏற்கனவே இந்த ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கு, இது இல்லாமல் டிஸ்கவுண்ட் வச்சுக்கலாம். கரெக்டா? டிஸ்கவுண்ட். ஓகே, டைப் வந்து நம்பர். ரைட்? ஸோ சேல் ப்ரைஸ் அதெல்லாம் வருமா? சேல் ப்ரைஸ், ஃபைனல் ப்ரைஸ், ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு அரே,
அந்த அரேக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், பிரைஸ் யூனிட். ஸோ 1 கிலோ அப்படிங்கிறது 20 ரூபாய் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், we can pass it. ஸோ இதை தவிர்த்து வேற என்ன வேணும், ஒரு இதுக்கு நம்ம வந்து ஏதாவது சேல் பிரைஸ் வேண்டாம்னு நினைக்கிறேன். சேல் பிரைஸ் வந்து இதுல யூசர் வந்து எந்த யூனிட்டை செலக்ட் பண்றானோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற பிரைஸ் தான் சேல் பிரைஸ். அதுக்கு அந்த சேல் பிரைஸ்க்கு மேல ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா இருந்தா அந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னா 100 ரூபான்னு காட்டும். ஓகேவா? அந்த 100 ரூபாய்க்கு மேல 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா இருந்தா இந்த 5% வந்து இங்க அப்ளை ஆகும். இந்த சேல் பிரைஸ், ஃபைனல் பிரைஸ், ஒரிஜினல் பிரைஸ்லாம் வந்து ஆர்டர்ல தான் விழும், இங்க விழாது. ஓகே, ஸோ அதனால இங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வேற என்னென்ன இருக்கும் இப்போதைக்கு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு டைட்டில், இமேஜ், ப்ரைஸ் லிஸ்ட். ஓகே, அவைலபிளா இல்லையா, இஸ் அவைலபிள், இன் ஸ்டாக், இன். ஓகேவா? ஸோ இதோட டைப் வந்து பூலியன். ஓகேவா? குவான்டிட்டி தான் இருக்கே வெதர், லைக் அதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது தான் குவான்டிட்டி. இதுல குவான்டிட்டிலாம் வராது. நாம we are concentrating only on for like online delivery system for vegetables, fruits and daily groceries. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். அண்ட் இதை வந்து கிராசரிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு ஆயில் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? ஆயில் வந்து ஒரு ஆயில் வேணும், அரிசி வேணும், இல்லாட்டி என்ன பண்றது வேற? ஓகே, 500 grams is this thing. ஓகேவா? அது ஒரு யூனிட்டும் பிரைஸும். Yeah, okay, some description about the product. Correct, nice. Like description. Okay, type and string. Okay, so எப்பவுமே ப்ராடக்ட்டும் சாரி அந்த ப்ராடக்டோட யூனிட்டும் ப்ரைஸும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட். கரெக்டா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை யூனிட் இத்தனை ப்ரைஸ், இத்தனை யூனிட் இத்தனை ப்ரைஸ், அப்படி தான் நம்ம பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எந்த பொருளை வேணாலும் இந்த ஸ்கீமால நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ டைட்டில், இமேஜ், ப்ரைஸ் லிஸ்ட், டிஸ்கவுண்ட், ஸ்டாக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாம் இந்த ஸ்கீமா வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் இதுக்குள்ள உங்களால் ஆட் பண்ண முடியும். ஓகே ஓகே யா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ரவுட்ல வந்துட்டு ப்ராடக்ட் வீடியோ லிங்க்லாம் வேணாம்ன்றது. தக்காளிக்கும் வெங்காயத்துக்கும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வீடியோ லிங்க் வைக்க போறீங்க? ஸோ ப்ராடக்ட், ஸோ வேரியபிள் ப்ராடக்ட் ஈக்குவல்ஸ் டு require // models / product போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல where product is equals to new product. ஓகே, இந்த நியூ ப்ராடக்ட்ல நாங்கள் வந்து டேட்டா என்ன வருதோ அந்த டேட்டாவை அப்படியே நம்ம உள்ள வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்வஸ்ட் டாட் பாடி வச்சுட்டு நான் இந்த இடத்துல ஏசிங்க் அவைட் போட்டுக்கிறேன். ஏசிங்க் இங்கே வரல அவைட் போட்டுக்கலாம். அவைட் ப்ராடக்ட் டாட் சேவ். ஓகே, ஸோ இந்த ஏசிங்க் அவைட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இதுக்குள்ள நான் எது போட்டாலும் இட்ஸ் அ நான் பிளாக்கிங் கோட். ஸோ தட் இந்த ப்ராமிஸ் வந்து, அதாவது இந்த சேவ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். கரெக்டாக போய் டேட்டா பேஸில் போய் ரைட் பண்ணிட்டு வரதுக்கு சேவ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த சேவ் ஆகிற வரைக்கும் இந்த லைனை ஹோல்டு பண்ணு, அடுத்த லைனுக்கு போயிடாத அப்படின்னு ஹோல்டு பண்ணுறதுக்கு தான் இந்த அவைட். ஸோ எந்தெந்த லைன்லாம் விச் இஸ் டேக்கிங் சம் டைம் டு லோட் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவைட் போட்டுடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ இது பாருங்க, இந்த சேவ் அப்படின்னு இருக்குல்ல,
இந்த சேவ் இஸ் ரிட்டர்னிங் அ ப்ராமிஸ். இங்க தெரியுதா, இந்த மாதிரி ப்ராமிஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா நீங்க இந்த இடத்துல அவாய்ட் போடலாம். இங்க அவாய்ட் போடணும்னா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏசிங் இருக்கணும். ஓகே, ஸோ அதான் அது இருக்குது. ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லெட்ஸ் ரன் திஸ் node1. ஸோ சாரி, admin/product. அட்மின், இந்த அட்மின் போட்டோம்னா இந்த அட்மின் ரவுட்டருக்குள்ள போவோம். அட்மின் ரவுட்டருக்குள்ள இருந்து யூ ஹாவ் ப்ராடக்ட் ரவுட்ல ஸ்லாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மெத்தடில் அடிச்சிங்கன்னா போஸ்ட் மெத்தடில் கொடுத்தா கண்டிப்பாக டேட்டா கொடுக்கணும். டேட்டானா ஐ மீன் பாடி இங்கே ரா கொடுத்துட்டு இங்கே ஜேசன் வச்சுட்டு if you type something here it will go as a request. ஓகே, ஸோ என்னெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் டைட்டில் வரும். கரெக்டா, டைட்டில் வந்து ப்ராடக்ட் 1 அப்படின்னு வரும். அடுத்தது இமேஜ் URL. இந்த இமேஜ் URL நான் ஏதோ ஒரு URL போறேன்னு வச்சுக்கேன். placehold.it/300x300. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு URL இருக்கு வச்சுக்கேன். அடுத்தது ப்ரைஸ் லிஸ்ட். இந்த ப்ரைஸ் லிஸ்ட் முக்கியம். இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்குள்ள டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி an array. இந்த அரேக்குள்ள we are going to have a object. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ல we are going to have price, that is like price. Okay, price is 500 and unit. Okay, unit வந்து 1 kg இது வச்சுப்போம். ஓகே, 1 kg இது மாதிரி இருக்கலாம். இப்போ இது 2 kg இருந்துச்சுன்னா இது 1000 rupees ஆகும். கரெக்டா, ரைட்? ஒருவேளை இந்த ஓனர், இந்த ஷாப்போட ஓனர் வந்து 3 kg வாங்கினா, ஓகே 3 kg வாங்கினா 1500 தானே ஆகணும். ஆனால் அவர் அங்கே ஆஃபர் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. என்னன்னா 1000 நான் 250 தரேன், நீ 3 kg வாங்கினா நான் 250 தரேன் அப்படின்னு கொடுக்குறாருன்னா அவர் இங்கேயே போட்டுக்கலாம். ஓகே, அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் ஓவராலாக ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சாருன்னா, ஏதாவது ஒரு கூப்பன் கோட் இருக்கும், அந்த கூப்பன் கோடுக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும்னு நினச்சாருன்னா வாட் ஹி கேன் டூ இஸ் இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு அவர் வந்து 5 அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஒருவேளை இந்த யூசர் வந்து 3 kg சூஸ் பண்ணான்னா he will be applied for like இல்லை இதில் எது சூஸ் பண்ணாலும் அவருக்கு வந்து 5% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகும். ஒருவேளை 0 இருந்துச்சுன்னா 0 எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஸோ இதுக்கு 5 போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வேற என்னது, ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னா ஆமாம் இட்ஸ் ட்ரூ. ஓகேவா, இட்ஸ் ட்ரூ. அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் வந்து லைக் திஸ் இஸ் நியூ ப்ராடக்ட் அப்படின்னு போடுது. ஓகேவா, போட்டுட்டு இப்போ நான் சென்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும், ஆக்சுவலாக எரர் அடிக்கும். என்ன எரர் அடிக்கும், அன்ஆத்தரைஸ்னு வரும். ஏன்னா அட்மினா லாகின் ஆகாமையே நான் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால அன்ஆத்தரைஸ் வந்துருச்சு. இப்போ நான் இதை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் going to create a collection called okay. So this is the online delivery system. We're going to save this. So create product. Yeah, okay, so create a product. இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து I'm going to create a new இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன், பண்ணி இதோட பேரை மாற்றிக்கிறேன், லாகின். ரைட், ஸோ லாகின் as admin. இப்போ லாகினுக்கான ரவுட் என்னது, லாகினுக்கான ரவுட் users / login. ஓகே, ஸோ இப்போ இதே லாகின் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து இந்த டேட்டாலாம் எடுத்துட்டு இமெயில்
email and password. Okay, email and password. So right, ஸோ இப்போ நம்ம எம்லேபுக்கு போகிறோம். நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. எம்லேப் ஜேசனுக்கும் எக்ஸ்எம்எல்க்கும் என்ன வித்தியாசம்? ஜேசன் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற புது ஃபார்மெட், தட் இஸ் கால்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது ஓல்டு ஃபார்மெட், அது வந்து இப்போ யாரும் அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ரைட், ஓகே. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு உள்ளே போடலாம். என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். என்கிரிப்ட் பண்ணிவிட்டு ஐ திங்க் வி நீட் டு கிரியேட் எம்லேப் அப்படிங்கிறது வந்து மங்கோடிபி லேப். இது ஃப்ரீ மங்கோடிபி டேட்டா பேஸை ஹாஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டூலு. நீங்கள் அப்படி இல்லைன்னா மங்கோடிபி அட்லஸ் எடுத்துக்கலாம். மங்கோடிபி அட்லஸ், ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா மங்கோடிபி உடைய ஒரு டக்குன்னு போய் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அதில் டேட்டாவை வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சலாம். நீங்கள் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாமே வந்து க்ளவுட்லேயே நடக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் லோக்கல் என்விரான்மெண்ட்டில் டேட்டா பேஸை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதோட செட்டப்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக உள்ளே போனீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அவன் ஒரு யூஆர்எல் கொடுப்பான். அந்த யூஆர்எல் எடுத்து வந்து உங்களுடைய என்விரான்மெண்ட் ஃபைலில் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ டேட்டாலாம் அங்கே போய் விழுந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே போய் பார்க்கலாம் டேட்டாலாம் ஒழுங்காக விழுந்துருக்கா அப்படின்ட்டு. ஸோ லைக் லோக்கல் செட்டப் பண்ணுற இந்த வேலைலாம் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ நான் வந்து எம்லேப் யூஸ் பண்ணுறேன். இப்போ எம்லேப் வந்து இந்த மங்கோடிபி அட்லஸ் அப்படின்ற இந்த கம்பெனியோட டைப் ஆயிடுச்சு. ஸோ அதனால நீங்கள் இனிமேல் டேரெக்டாக போய் மங்கோடிபி அட்லஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேயே நீங்கள் வந்து போய் இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம், மங்கோடிபிலாம் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த யூஸரை வந்து மாற்றுறேன். நான் வந்து எடிட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அட்மின். இந்த யூஸர் வந்து அட்மினாக மாற்றுறேன். ஓகே, சேவ். ரைட், சேவ் அண்ட் கோ பேக். ஓகே, இப்போ இவரோட யூசர் என்ன, இவரோட இமெயில் ஐடி என்ன? ஓகே, பாஸ்வேர்டு இப்போ தப்பா? ஐ திங்க் 1 2 3 4 நினைக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து வந்துச்சு. ஸோ மெசேஜ் வந்து கரெக்டு, பாஸ்வேர்டு வந்து இதான் டோக்கன். ஸோ இந்த டோக்கனை, அதாவது நீங்கள் அட்மினாக லாகின் ஆனால் மட்டும்தான் இந்த கிரியேட் ப்ராடக்ட்டில் உங்களால் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஹெட்டரில் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கீப் authorization and I'm going to paste this token. ஓகேவா? டோக்கனை இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் இதை கிரியேட் பண்ணேன்னா இங்கே பாருங்க, ப்ராடக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் டோக்கனை உள்ளே வச்சா மட்டும்தான் என்னால் அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. டோக்கனை உள்ளே வைக்கலைன்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியாது. இப்போது நான் இப்போ ப்ராடக்ட் கிரியேட் ஆயிடுச்சா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே போய் பார்க்குறேன். பார்த்தா இப்போ 2 கலெக்ஷன் இருக்கும். முன்னாடி யூசர்னு ஒரே ஒரு கலெக்ஷன் இருந்துச்சு, இப்போ கண்டிப்பாக 2 கலெக்ஷன் இருக்கும். பாருங்க, யூசர்னு ஒரு கலெக்ஷன், இங்கே ப்ராடக்ட்னு ஒரு கலெக்ஷன். ரைட்டா? அது தெரியுதா? ஸோ யூசர்னு ஒரு கலெக்ஷன் அண்ட் ப்ராடக்ட்னு ஒரு கலெக்ஷன். ஸோ ப்ராடக்ட் கலெக்ஷனை கிளிக் பண்ணுறேன், உள்ளே போகிறேன். ஓகே, இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பராக டேட்டாலாம் உள்ள பாருங்க, 2 kg 1000 rupees, 1 kg 500 அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக விழுந்திருக்கு. ரைட்? ஓகேவா? இப்போ ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ப்ராடக்ட்டை எடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட்டை எடிட் பண்ணுறதுக்கான ஏபி அடிக்கிறேன். ஸோ ரவுட்டர் டாட் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை கெட் பண்ணும். அது கெட் ஆல் ப்ராடக்ட். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா we can create a router got product கெட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், கெட் போட்டுட்டு யூ கேன் யாரால ப்ராடக்ட் எதுவும் கெட் பண்ண முடியும், வெறும் அட்மினால மட்டும்தான் முடியும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துல அட்மின்னு போட்டுக்கிறேன். ரைட்? அதுக்கப்புறம் ஓகே, ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? போட்டுட்டு வேரியபிள் இல்லை என்ன பண்ணோம், லெட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ராடக்ட் டாட் ஃபைண்ட்.
ஓகேவா ஃபைண்ட் ஸோ ப்ராடக்ட் டாட் ஃபைண்ட் ஓகேவா. ஸோ ஃபைண்ட் பண்ணால் எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருமா, வந்துடும். இப்போ இந்த இடத்துல இங்கே ஏசிங் போட்டுக்கிறேன், ஏன்னா ப்ராடக்ட் போய் ஃபைண்ட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதனால இங்கே அவாய்ட் பண்ணணும் ஓகேவா ரைட். ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன், இந்த ஜேசனுக்குள்ள we can return the products okay right. We can return the products okay. இப்போ இது ஒர்க் ஆகுது பார்ப்போமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர். ஓகே ஸோ கிரியேட் ப்ராடக்ட், எப்படி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கெட் மெத்தட் கரெக்டாக, இதோட பேரை மாற்றிக்கிறேன் ஏன்னா இது தெளிவாக இருக்கணும் இங்கே. ஸோ கெட் ப்ராடக்ட், கெட் மெத்தடில் admin / ப்ராடக்ட்டை போட்டு நீங்கள் கெட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துடும். இது பாருங்க, இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்துருச்சு ஓகேவா ரைட். ஸோ இப்போது நீங்கள் ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அண்ட் ப்ராடக்ட்டை கெட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம் அண்ட் கெட் பண்ணலாம் கரெக்டாக. அண்ட் இப்போது இந்த கெட் பண்ணும்போது நீங்கள் ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் தான் கெட் பண்ணுவீங்க. இங்கே கெட் நான் வந்து ப்ராடக்ட் 2 க்ரியேட் பண்ணுறேன் வித் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் வித் 10 அண்ட் ஐ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் இஸ் கிரியேட்டட். நவ் இப்போ நான் ப்ராடக்ட்டை கெட் பண்ண என்ன ஆகும், எனக்கு 2 ப்ராடக்ட் வருது பாருங்க, 2 ப்ராடக்ட் இருக்குது கரெக்டாக, 2 ப்ராடக்ட் இருக்குது. இப்போது நான் ஏதாவது ஒரு ப்ராடக்டோட ஐடியை சொல்லி எனக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்படி கேட்கறதுக்கு ஐ வாண்ட் அ ரவுட் கரெக்டாக. ஸோ ரவுட்டர் டாட் கெட் மெத்தட் தானே, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ /:id ஓகே ப்ராடக்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு அகைன் we can give like a permission called for authenticate, ஏன்னா இது வந்து அட்மினால் மட்டும்தான் வாங்க முடியும். ஸோ பர்மிட், ஸோ அட்மின் and request dot response, so request and response okay. so அடுத்தது variable product is equals to நான் இந்த இடத்துல இது பண்ண போறேன். ஸோ async and await என்ன பண்ணலாம், product dot find by id ஓகே. find ஒன் இல்லை, find by id. இந்த find by idக்கு என்ன உள்ள போகும் அப்படின்னா, the first parameter is request dot params dot id, sorry product id. அதாவது இந்த URL வர இந்த ஐடியை தான் நம்ம என்ன பண்றோம், பாஸ் பண்றோம். ஸோ URL பேராமீட்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு URL இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ யூடியூப் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ யூடியூப் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு யூடியூபோட லிங்க் போறேன். இப்போ ஏதாவது ஒரு யூடியூபோட லிங்க்குக்கு போனீங்க அப்படின்னா, ஓகே ஸோ இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஐடி ஒன்று பாஸ் ஆகுது. ஸோ இந்த யூனிக் ஐடி தான் என்னதுன்னா URL பேராமீட்டர். ஸோ இந்த ஓவரால் கோடு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஓவரால் கோடு பேஸ்ட் ஆன் த URL பேராமீட்டர் விச் இஸ் பாஸ்ட் இன் த URL, அதுக்கேற்ற மாதிரி இது வேலை செய்யும். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் ஐடியை இங்கே ரிசீவ் பண்ணி அப்படியே உள்ள அனுப்புறேன். ஸோ தட் இட் வில் ஃபைண்ட் த ப்ராடக்ட் விச் இஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஐடி. இந்த ஐடியில் இருக்கிற ப்ராடக்ட்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சிட்டு அகைன் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிட்டர்ன் த ப்ராடக்ட் லைக் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் ப்ராடக்ட். இதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், ரிட்டர்ன் பண்ண போறேன் ஓகேவா. கெட் ப்ராடக்ட் பை ஐடி ஓகேவா. கெட் ப்ராடக்ட் பை ஐடி ஸ்லாஷ் ப்ராடக்ட், இந்த இடத்துல ஐடி கொடுக்கணும் ஓகேவா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஐடியை கொடுத்து இந்த இடத்துல பாஸ் பண்றேன். அப்போ என்ன URL admin / product / அந்த ப்ராடக்டோட ஐடி, அந்த ஐடி இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன் பாருங்க, என்ன ஆகும், அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்
இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகே, வேற எந்த ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த ஒரு ப்ராடக்டோட டேட்டா மட்டும் நம்ம எடுக்கலாம். இப்போ ஐ வாண்ட் டு எடிட் தட் டேட்டா. ஓகே, ஐ வாண்ட் டு எடிட் தட் டேட்டா. அந்த எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? router dot post geta router dot put மெத்தட்ல நீங்க கோலன் ப்ராடக்ட் ஐடி இதை கொடுத்துருங்கன்னா அண்ட் யாரால இதை எடிட் பண்ண முடியும்? வெறும் அட்மினால மட்டும்தான் எடிட் பண்ண முடியும், வேற யாரும் எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால இங்க ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ல ரெக்வஸ்ட் அண்ட் இது கேப்ஸ்ல வந்துருச்சா? ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஐடியை சொல்லி அதை கெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை மாடிஃபை பண்ணி திருப்பி சேவ் பண்ண போறேன். இங்க 3 விஷயம் நடக்கும் போது. ஒன்னு எது? ஐ எம் கோயிங் டு கெட் த ஐடி அண்ட் சேஞ்ச் த டேட்டா அண்ட் சேவ் இட் அகைன். ஸோ இது மூணுத்தையும் ஒன்னா பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைக் லெட் ஓகே, ஸோ வேர் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட். இது எல்லாத்தையும் ஒன்னா பண்றதுக்கு ஒன்று இருக்கு. அது என்ன? ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட் என்னன்னா we need to give the request dot params dot product id. கரெக்டா? request dot params dot product id கமா ஒரு பிராக்கெட் போட்டு இதுல செட் மங்கூஸ்ல வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சா? டேட்டாலாம் கரெக்டாக தானே இருக்கு. ஓகே, ரைட். ஸோ செட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா மங்கூஸ்ல வந்து ஒரு விஷயத்தை அப்டேட் பண்றது எப்படின்றத மறந்துட்டேன். மங்கூஸ் அப்டேட் டாக்குமெண்ட். ஓகே, ஃபைண்ட் பை ஐடி அப்டேட் தானே. ஸோ ஃபைண்ட் பை ஐடி ஆப்ஷன்ஸ். யா, ஓகே, நம்ம டைரக்டாகவே கொடுக்கலாம். இஸ் சென்ட் அஸ் யா, ஓகே, ரைட். ஸோ அப்படின்னா நம்ம செட்டு கொடுக்குன்ற அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படியே கொடுக்கலாம். ஸோ அவைட் போட்டாச்சு. அவைட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் இதில் ப்ராடக்டை செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏதோ எரர் அடிச்சு கீழே. என்ன எரர்? இங்க லைன் நம்பர் டூப்ளிகேட் பேராமீட்டர். ஓகே, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன் அண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் திஸ் ஆல்சோ ரெக்வஸ்ட் பேராமீட்டர். ரைட். இன்னும் எரர் அடிக்குது. அவைட் இஸ் ஒன்லி வேலிட். ஆமா, இந்த இடத்துல ஏசிங் போடணும்ல. ஏசிங். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to duplicate this route and இதை வந்து நான் பேரை மாற்ற போறேன். என்னது? அப்டேட் ப்ராடக்ட் அப்படின்னு மாற்ற போறேன். அண்ட் இதில் அகைன் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ப்ராடக்டை ஐடியை பாஸ் பண்ணணும். இதில் பாஸ் பண்ணிட்டு அண்ட் இது புட் மெத்தடில் இருக்கணும். கண்டிப்பாக புட் மெத்தடில் பாடியில் ராவில் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட பேரை மட்டும் மாற்றுறேன், வேறு எதையும் மாற்றலை. பாருங்க, பேரை மட்டும் மாற்றுறேன், இதோடைய எடிட்டட் அப்படின்னு மாத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா சென்ட் கொடுத்தா யா, ஓகே, இங்க வந்துருச்சு, டேட்டா மாறிடுச்சு. இப்போ நான் பாருங்க, இப்போ இங்க போறேன், இங்க ப்ராடக்ட் 1 இருக்கு. நான் சென்ட் கொடுத்தா எனக்கு அந்த எடிட் ஆன அந்த டேட்டா தான் வரும். ஓகேவா? எடிட் ஆன அந்த டேட்டா தான் வரும். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையில்லை, இந்த ப்ராடக்ட் நமக்கு திருப்பி ரிட்டர்ன் தேவையில்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? மெசேஜ் ப்ராடக்ட் எடிட்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ தட் நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன ப்ராடக்டை எடிட் பண்ணாலும் இது புட் மெத்தடில் இருக்குது. ஸோ இப்போ இந்த எடிட்டட் எடுத்துட்டு சப்மிட் பண்ண என்ன ஆகும்? ப்ராடக்ட் எடிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். திருப்பி இப்போ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா
நமக்கு ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹவ் ரிட்டன் அ ஏபிஐ. ஓகேவா, எல்லாத்துக்கும் ஒரு ஏபிஐ எழுதியிருக்கோம். இந்த ஏபிஐ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுற அந்த ஒரு ரவுட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm going to create a route called ஒரு folder ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து users. ஓகேவா, இந்த யூசருக்குள்ள I'm going to create a அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து ஆர்டர்னு வச்சுக்கலாமா? சரி, ஆர்டர்னு வச்சுக்கலாம். ஆர்டர் இந்த ஃபைலுக்குள்ள இந்த ஃபோல்டருக்குள்ள I'm going to create a file called order.js. ஓகேவா, இதுக்குள்ள ரைட், இதுக்குள்ள ஸோ இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ரவுட்டரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு யூசருக்கான ஆர்டரை நம்ம எங்க ஸ்டோர் பண்ண போறோம்? நம்ம ஆர்டர்னு சொல்லி தனியா ஒரு கலெக்ஷன் போட்டு ஸ்டோர் பண்ண போறோமா, இல்ல யூசரோட கலெக்ஷனுக்குள்ளேயே ஒவ்வொரு யூசரோட டாக்குமெண்ட்லயே நம்ம ஆர்டர்ஸை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. கரெக்டா? ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இதை வந்து எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ஒரு யூசரை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த யூசரை சம்மந்தப்பட்டதான் ஆர்டர்லாம் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். கரெக்டா? ஒரு யூசருக்கானது தான் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே. ஸோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இப்போ கேள்வி என்னன்னா, ஆர்டர்ஸ்னு ஒரு கலெக்ஷன் போட்டு அதில் எல்லா ஆர்டரையும் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த ஆர்டரை இந்த யூசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வைக்கலாமா, இல்லை யூசர் கலெக்ஷனுக்குள்ளேயே போயிட்டு அதுக்குள்ள ஆர்டர்னு ஒரு கீ ஒன்று வச்சு அதில் ஒரு அரே போட்டு எல்லா ஆர்டரையும் அந்த யூசருக்கு அகைன்ஸ்டா உள்ள புஷ் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும். இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாம், ரெண்டுமே கரெக்ட் தான், எதுவுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்ட் தான். அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா அடுத்து என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஆர்டர் அப்படின்ற இந்த டேட்டாவை நம்ம எப்படியெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லை. ஸோ அப்படின்ற அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்க, எத்தனை ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ எனக்கு இந்த ஆர்டரை வச்சுதான் என் பிசினஸே. கரெக்டா? ரைட், ஆர்டரை வச்சுதான் பிசினஸே. எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, ஒவ்வொரு ஆர்டரோட ப்ரைஸ் என்ன, அந்த ஆர்டர் டிஸ்பேச் ஆச்சா, டெலிவரி ஆச்சா, அப்படிங்கிற கணக்கு தான் நீங்க முழுக்க பிசினஸே. கரெக்டா? ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூசர் கலெக்ஷன்ல எடுத்துட்டு போய் அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆர்டர் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூசர் எடுக்கணும். யூசரை எடுத்தாதான் ஆர்டர் எடுக்க முடியும், யூசரை எடுக்காம ஆர்டர் எடுக்கவே முடியாது. ஸோ அதனால அது வந்து கஷ்டமான அதாவது இது ரெண்டுமே கரெக்ட் தான். யூசர் டேபிள் எடுத்துட்டு போய் ஆர்டரை வந்து புஷ் பண்றதும் கரெக்ட், தனியா ஆர்டர்னு ஒரு டேபிள் கலெக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கலெக்ஷனுக்குள்ளேயும் டேட்டா வைக்கிறதும் கரெக்ட். ஆனா இந்த ரெண்டுத்துல எதை நான் பண்ண போறேன் அப்படின்னா, இங்க பிசினஸ் ரெக்குயர்மெண்ட் எப்பவுமே ஆர்டரை தான் நிறைய எதிர்பார்க்குது. ஆர்டரை வச்சு தான் இங்க பிசினஸ் நடக்குது, நிறைய கொயரிஸ் அப்பதான் நம்ம எடுக்க போறோம். ஓகே, அதனால ஆர்டரை வந்து தனி கலெக்ஷனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. சரி, இப்போ இந்த ஆர்டரை வந்து யார் போட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து மேப் பண்ணணும். இந்த யூசர் தான் அதை பண்ணாரு அப்படிங்கிற அந்த டேட்டாவை வந்து நம்ம மேப் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று போட்டுக்கலாம். சாரி, order.js. ஓகே, ஸோ இந்த order.js பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதே ஃபைலை இங்கே போட்டுக்கிறேன் அண்ட் இதே டேட்டாவை இங்கேயும் போட்டுக்கிறேன், போட்டுட்டு அண்ட் இது வந்து ஆர்டர் ஸ்கீமான்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஆர்டர் ஸ்கீமா. ஓகே, இந்த ஆர்டர் ஸ்கீமாவை அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆர்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு mongoose dot model order comma order schema. ஓகேவா, ஆர்டர் ஸ்கீமா.
ஸோ இப்போ இந்த ஆர்டருக்குள்ள என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான். ஆர்டருக்குள்ள ஆர்டர் ப்ரைஸ், ஓகேவா, சாரி டோட்டல் ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ், ஓகே, டோட்டல் ப்ரைஸ். இதனோட டைப் வந்து நம்பர். அடுத்தது ஒரு ஆர்டர்ல மல்டிபிள், ஒரு ஆர்டருக்குள்ள நீங்க வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸ் ப்ராடக்ட்ஸை உள்ள வைக்கலாம், கரெக்டா? ஸோ அதனால ப்ராடக்ட் லிஸ்ட், ஓகேவா, திஸ் இஸ் கோயிங் டு பி அ அரே ஆஃப் வாட், ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்க போகுது, ப்ராடக்ட் ஐடி. ஓகே, இந்த ப்ராடக்ட் ஐடி ஷுட் பி இந்த டைப் ஆஃப், அதாவது நம்ம அந்த ப்ராடக்ட் கலெக்ஷன்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள டேட்டா வைக்க போறோம். ஸோ மங்கூஸ் டாட் டைப்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் ஐடி, ஓகேவா, கமா ரெஃப், எந்த டேபிள் ரெஃபரன்ஸ், எந்த கலெக்ஷன் ரெஃபர் பண்ண போறோம்னா ப்ராடக்ட் அப்படின்ற இந்த இது பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் எவ்வளவு ரூபாய்க்கு, லைக் ப்ராடக்ட் லிஸ்ட், ப்ராடக்ட் ஐடி, வேற என்னது, எவ்வளோ ரூபாய்க்கு இதை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg செலக்ட் பண்ணியிருக்காங்களா, 2 kg செலக்ட் பண்ணியிருக்காங்களா, அப்படி 2 kg செலக்ட் பண்ணியிருந்தா என்ன, அதோட ரேட் என்ன அப்படின்றது வரணும், கரெக்டா? ஸோ அப்போ இது எப்படி பண்ணலாம், ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கு, கரெக்டா? ஸோ இங்கேயும் அது நம்ம என்ன வச்சுருவாங்க, ஆர்டர் ப்ராடக்ட் டேபிளில் ப்ரைஸ் லிஸ்ட்டுன்னு வச்சுருக்கோமா. ஸோ இங்கே ப்ரைஸ்ன்னு வைப்போம், ஓகேவா. இந்த ப்ரைஸ்ன்றது இட்ஸ் நாட் அரே, இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி ஒன் திங். ஸோ இந்த ப்ரைஸ் இஸ் கோயிங் டு பி an object. This object is going to be a type of again object. இதுல okay, price details வைப்போம், price details, and it's going to be a object. அது வந்து நான் போடுறது கரெக்ட் தானா? ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் குள்ள we are going to have a yes, yeah, type is going to be what, price ஒரு டைப் வந்து string, ஓகேவா, and unit, ஓகே, யூனிட்டோடது வந்து string, ஓகே. அண்ட் ஆக்சுவலா ஒரு தப்பு பண்ணிட்டோம், என்னன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட் இருக்காது, கரெக்டா? ஒரு ஆர்டருக்கு தான் டிஸ்கவுண்ட் இருக்கும், ரைட்? ஐ திங்க் ஸோ, ஓகேவா. லைக் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்காது, ஒரு ஆர்டருக்கு தான் இருக்கும். am I right? ஸோ இங்கே தான் அந்த டிஸ்கவுண்ட் வரணும். ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படிங்கிறது ஓகே. ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ், டைப்புக்குள்ள திருப்பி ப்ரைஸ், யூனிட். ஸோ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்குள்ள நம்ம எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் வச்சுக்கலாம், கரெக்டா? ஸோ இது வந்து நம்ம இங்க ப்ராடக்ட்னு வச்சுப்போம் இதை, ரைட்? ஓகே. அப்புறம் வேற என்ன இருக்கு? டோட்டல் ப்ரைஸ், ப்ராடக்ட் லிஸ்ட், டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஆர்டர் ஸ்டேட்டஸ், இந்த ஆர்டர் ஸ்டேட்டோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஆனால் இதில் வந்து we need to give a enum அப்படிங்கிறது நம்ம என்னன்றது லாஸ்ட் டைம் பார்த்தோம்.
இந்த இந்த ஒரு 2-3 வேல்யூ தவிர வேற எந்த வேல்யூ உள்ள உட்காரக்கூடாது. அதான் ஈனம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெண்டிங், கேன்சல்ட், அப்புறம் வேற என்னது, கம்ப்ளீட்டட். ஓகே, ஷிப்பிங் ஃபீ அபவ் 1000 ரூபி அப்படி கிடையாது. லைக் இங்க டெலிவரி சார்ஜஸா? ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஷிப்பிங்ல டெலிவரி சார்ஜஸ். ஓகே ஓகே, டெலிவரி சார்ஜஸ், டெலிவரி charges, delivery charge, type is going to be number. Okay, so இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்னோட டோட்டல் பிளஸ் டெலிவரி சார்ஜ் மைனஸ் டிஸ்கவுண்ட் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் பிரைஸ். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லயே கால்குலேட் பண்ணி உள்ள கொண்டு வந்துருவோம். ஓகே ஓகே, so pending, cancel and completed. Okay, அதுக்கப்புறம் இந்த ஆர்டருக்கு டிஸ்கிரிப்ஷன் வச்சுப்போம். ஏதாவது நோட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். நோட்ஸ் என்னன்னா லைக் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஓகே, டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ டோட்டல் ப்ரைஸ், ப்ராடக்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ப்ராடக்ட்ஸ், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம உள்ளே ஏற்றிக்கலாம். அண்ட் டிஸ்கவுண்ட்டு, அந்த டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே ஆர்டர் ஸ்டேட்டஸ், டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் அண்ட் நோட்ஸு, டெலிவரி சார்ஜஸ், இது எல்லாமே தான் என்னது, விச் இஸ் கால்ட் ஒரு ஆர்டர் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ வேற என்னது, வேற ஏதாவது இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஆர்டர் டேபிள்ல, ஆர்டர் ஜேஸ்ல ஒரு ஆர்டரை கிரியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன். ஸோ ரவுட்டர் டாட் போஸ்ட், போஸ்ட் மெத்தட் தானே. ஸோ போஸ்ட் மெத்தட்ல ஸ்லாஷ் கிரியேட். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டரை யார் யாரெல்லாம் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா, இந்த ஆர்டரை யார் கிரியேட் பண்ணாங்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே நான் போடவே இல்லை. இங்கே யூசர் போடணும். அண்ட் இந்த ஆர்டரை யார் கிரியேட் பண்ணா, யூசர், எந்த யூசர் இந்த ஆர்டரை கிரியேட் பண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே இன்ஃபர்மேஷன் பண்ணவே இல்லை. ஸோ மங்கூஸ் டாட் டைப்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் ஐடி கமா ரெஃப் யூஸ் தட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணுறதுக்கான ரவுட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஆர்டரை கிரியேட் பண்ணுறதுக்கான ரவுட். ஆர்டரை கிரியேட் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? ஓகே, ஆர்டரை கிரியேட் பண்ணுறது. நவ் வி கேன் கிரியேட் அ ஆர்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மொமெண்ட். route. Okay, so is the request and response. So இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can create a order. Okay, front endல இருந்து என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம உள்ள வச்சு ஒரு ஆர்டர் ஒன்று கிரியேட் பண்றதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், we can show it. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, so variable order equals to require double slash model ல இருந்து slash order. Okay, so இப்போ இந்த இடத்துல let where order is equals to new
ஆர்டர் request டாட் பாடி வர விஷயத்தை அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல we can put async await async and we can put await. Okay, and we can response dot json message order created அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு இது வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பேக் அண்ட் ரவுட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ல இந்த ரவுட் எல்லாத்தையும் உள்ள இன்டகிரேட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா அது வரைக்கும் கூடவே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தட் இஸ் கம்மிங் லைவ் கம்மிங் சாட்டர்டே கண்டிப்பாக நம்ம வந்து இதை ஃப்ரண்ட் அண்ட் கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வர சாட்டர்டே மீட் பண்ணுவோம். ஓகே, பை பை.